ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. அந்த கண்ட்ரீஸோடைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நார்டிக் கண்ட்ரீஸ் மற்றும் அந்த நார்டிக் கண்ட்ரீஸோடைய ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்லேயும் நம்ம பிரதமர் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ இதில் அந்த நார்டிக் கண்ட்ரீஸ்னால் என்ன, அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டாக நார்வேக்கு போயிருந்தாங்க. நார்வேயோடைய ஓஸ்லோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஓஸ்லோ அப்படிங்கிற இடத்துல 5 நாடு டூரில் நார்வே போயிருந்தப்போ தேர்ட் இந்தியா நார்டிக் சமிட். ஸோ இந்தியாவும் இந்த நார்டிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த குரூப்பிங்கில் நிறையா கண்ட்ரீஸ் இருக்குது. இவங்களுக்குமான ஒரு மாநாடு, இந்த கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில கோஆபரேஷன் ஏற்படுத்துறதுக்கான ஒரு மாநாடு இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் தேர்ட் இந்தியா நார்டிக் சமிட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஓஸ்லோ, நார்வேயுடைய தலைநகர் ஓஸ்லோ நடந்துச்சு. அதில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்று நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நார்டிக் குரூப்பிங், அந்த நார்டிக் கண்ட்ரீஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த நார்டிக் அப்படிங்கிற இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 கண்ட்ரீஸ், ஒரு 5 ஃபுல் ஃப்ளெஜ்டு கண்ட்ரீஸ் மற்றும் ஒரு 3 அட்டானமஸ் ரீஜன். அட்டானமஸ் ரீஜன் அப்படின்னா அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டு கண்ட்ரி கிடையாது, ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு கீழே அவங்க வந்து ஒரு அட்டானமஸ் ரீஜனாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக கவர்மெண்ட் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் மெயின் கண்ட்ரோல் வந்து வேற ஏதோ கண்ட்ரி கிட்ட இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 அட்டானமஸ் ரீஜியன், 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் நார்டிக் குரூப்பிங் அப்படிங்கிறது. இவங்களை ஏன் வந்து இந்த மாதிரி நார்டிக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா, இவங்களுடைய லாங்குவேஜ், கல்ச்சர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கண்ட்ரிஸ் உடைய லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே சேம் லாங்குவேஜாக இருக்காது, பட் சிமிலர், ஒரே மாதிரியா ஒரே டைலாக்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து நார்டிக் கண்ட்ரீஸ்னு சொல்றாங்க. இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன். ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே நார்டிக் கண்ட்ரீஸ். மொத்தம் இதில் 5 கண்ட்ரீஸ். அதே மாதிரி 3 அட்டானமஸ் ரீஜன். அதில் யார் யார், ஃபரோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஐலாண்ட், அடுத்து கிரீன்லாண்ட். நமக்கு தெரியும் கிரீன்லாண்டை பொறுத்தவரை இது வந்து தனி நாடு கிடையாது. இப்போ ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்டை நாங்கள் வந்து அமெரிக்கா எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. ஆக்சுவலாக கிரீன்லாண்ட் அப்படிங்கிறது டென்மார்க்கோடைய ஒரு அட்டானமஸ் ரீஜியன். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலண்ட் ஐலாண்ட் அப்படிங்கிற இது வந்து ஃபின்லாண்டோட டெரிட்டரி. ஸோ இந்த 5 கண்ட்ரி, அதுக்கப்புறமா 3 அட்டானமஸ் ரீஜன் சேர்ந்த இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நார்டிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த நார்டிக் கண்ட்ரீஸை பொறுத்தவரை இதில் இருக்கிறதே மிகப்பெரிய கண்ட்ரி என்ன அப்படின்னா ஸ்வீடன். ஸோ ஏரியா லெவலில், ஏரியா வைஸ்லையும் சரி, அதே மாதிரி பாப்புலேஷன், இந்த ரெண்டுலையுமே நார்டிக் கண்ட்ரி 5 கண்ட்ரியில் எது வந்து பெரிய கண்ட்ரி அப்படின்னா ஸ்வீடன் தான் பெரிய கண்ட்ரியாக இருக்குது. அதே மாதிரி சின்ன கண்ட்ரி, ஏரியா வைஸில் சின்ன கண்ட்ரி என்ன அப்படின்னா டென்மார்க். ஓகே. ஸோ டென்மார்க் தான் வந்து சின்ன கண்ட்ரி. அதே மாதிரி ஏரியா பாப்புலேஷன் வைஸ்ல சின்ன கண்ட்ரி என்ன அப்படின்னா ஐஸ்லாண்ட். ஸோ இதான் வந்து இந்த நார்டிக் உடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த ரீஜனில் தான் வந்து நார்டிக் கண்ட்ரி இந்த இதில் தான் இருப்பாங்க. ஸோ மேப்பில் வந்து கிளியராக தெரியல, நம்ம இன்னொரு மேப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்தவரை முக்கியமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இதில் டென்மார்க், ஸ்வீடன், நார்வே இந்த கண்ட்ரிலாம் இருக்காங்க இல்லையா, டென்மார்க், ஸ்வீடன், நார்வே. இதில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கிஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கினா என்ன, இப்போ இந்தியா கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கியா அப்படின்னா இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க் கிடையாது. ஆனால் யூகே வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க் அப்படின்னா அங்கே வந்து பார்லிமெண்ட் இருக்கும், பிஎம்லாம் இருப்பாங்க, பட் அங்கே கிங்கும் இருப்பாங்க. இப்போ யூகேல வந்து கிங் இருக்காங்க இல்லையா, கிங் குயின்லாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த கிங் குயினுக்கும் வந்து கவர்மெண்ட்ல ஒரு ஒரு பொசிஷன் இருக்கும். பட் இந்தியாவில் கிங் குயின்லாம் கிடையாது, ஒன்லி பிரசிடென்ட் பிஎம் தான் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் மொனார்கி வந்து கிடையாது. நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்னமும் வேர்ல்டில் கான்ஸ்டிடியூஷன் மொனார்க்கா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டென்மார்க், ஸ்வீடன், நார்வே இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் மொனார்கிஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இதுல ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து அப்படிங்கிறது 2 கண்ட்ரி இருக்கு இல்லையா, இவங்க 2 பேரும் தான் வந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஸோ டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னா இந்தியா வந்து நம்ம டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் யார் வேணாலும் எந்த போஸ்டிங் வேணாலும் போகலாம். பிரசிடென்ட்டா யார் வேணாலும் ஆகலாம், பிஎம்ஆ யார் வேணாலும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங் வரணும். இப்போ கிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிங் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கு அடுத்து அவங்களுடைய பையனோ பொண்ணோ தான் அந்த போஸ்டிங் வரணும், வேற யாரும் வர முடியாது. பட் இந்தியாவை பொறுத்தவரை ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா யார் வேணாலும் ஆகலாம். அதனால இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் தான். ஸோ இதுல ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து வந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுல ஐஸ்லாந்து இருக்கு இல்லையா, ஐஸ்லாந்து வந்து ஒரு வல்கானிக் ஐலாண்ட், ஒரு வல்கானிக் ஐலாண்ட். அதே மாதிரி ஃபின்லாந்து இருக்குல்ல, இந்த ஃபின்லாந்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா
லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ், லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து டென்மார்க் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நார்டிக் கண்ட்ரிக்குமே சம்திங் ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த நார்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட்ல டாப்ல இருக்காங்க. எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஹியூமன் டெவலப்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல நார்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப டாப்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் வந்து கிரீன் எனர்ஜி, சோலார் பவர், விண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறமா ஹைட்ரோ பவர், இந்த மாதிரி கிரீன் எனர்ஜி, கிளீன் எனர்ஜிலையுமே வந்து இவங்க தான் ரொம்ப டாப்ல இருக்காங்க. ஒன் ஆஃப் மோஸ்ட்லி கிளீனஸ்ட் கண்ட்ரிஸ் லிஸ்ட்ல இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட ஓல்டஸ்ட் பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பழமையான பார்லிமெண்ட் வந்து ஐஸ்லாண்டுடைய அல்திங் அப்படிங்கிறது தான் இது. அதுக்கடுத்து கோஆபரேஷன், இந்த கண்ட்ரிகள் எப்படி கோஆபரேஷன் இருக்கும் அப்படின்னா, நார்டிக் கவுன்சில் அண்ட் நார்டிக் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். நார்டிக் கவுன்சில் என்ன, இப்போ நம்ம இந்தியாவுக்கு பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த 5 நாடுகள் பிளஸ் 3 அட்டானமஸ் இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடியதான் வந்து நார்டிக் கவுன்சில். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கண்ட்ரீஸ்க்கான பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து லாஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் நார்டிக் கவுன்சில் அப்படிங்கிறது. அதே மாதிரி யூ, இதுல யார் யாரெல்லாம் யூ இருக்காங்க அப்படின்னா, டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து, இவங்கெல்லாம் வந்து யூ மெம்பர். நார்வே ஐலாண்டை பொறுத்தவரை இவங்க வந்து யூ கிடையாது, யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியாவுடைய மெம்பரா வந்திருக்காங்க. இதுல மெயின் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் பேசுறாங்க அப்படின்னா, நார்த் ஜெர்மானிக், டேனிஷ், நார்வேயன், ஸ்வீடிஷ், ஃபார்சோஸ், ஐஸ்லாண்டிக், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன லாங்குவேஜ், செமி கிரீன்லாண்டிக் அப்படிங்கிற மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுறாங்க. ஸோ இப்போ இந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கோஆபரேஷன் ஏற்படுத்துறதுக்காக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 3rd நார்டிக் சமிட் வந்து ஓஸ்லோ நடக்குது, அதுல போயிருக்காங்க. அதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் டெக்னாலஜி, அது மாதிரி கிளைமேட் சேஞ்ச் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்காக அக்ரிமெண்ட் எல்லாமே போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரீஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க மேப்ல போயிட்டு நார்டிக் கண்ட்ரிஸ் பத்தி கொஞ்சம் பாத்துங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான டாபிக்கோட சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.